அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானம் நம்மில் என்று முண்டா இருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஆபேல் எங்கே? சரி, இந்த காரியத்தை குறித்து நம் ஆவியானவர் நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இவை ரெண்டு கிரியைகளை குறித்து, இது எவ்வாறு கிரியை செய்தது என்பதை குறித்து ஆவியானவர் போதித்து வெளிப்படுத்துகிற இந்த நாட்களில் 39வது நாட்களாக இந்த நாள் வெளிப்படுத்துகிறார். இந்த நாளில் உள்ள காரியமாக ஆதியாகமும் 4ஆம் அதிகாரத்தில் 9வது வசனமும் 10வது வசனமும். இங்கே காரியத்தை வாசிப்போம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். 10ஆம் வசனம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. சரி, இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 9ஆம் வசனம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தாலும் காயினை நோக்கி கேட்கிறார், ஆபேல் எங்கே என்று. இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, நம் தேவன் நேசித்த காரியத்தின்படி ஆதாமை நேசித்தார். அவன் பாவத்தின் கிரியின் மூலமாக விழுந்ததனால் அங்கு ஒரு கேள்வி கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதே போல இங்கே ஆபேலை தேடுகிறார். அங்கு கேட்ட அதே கேள்வி, அன்று உலகத்துக்குள்ள கிரியில விழுந்து விட்டாயே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதே காரியத்தின்படிதான் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? எந்த கிரியைகள்? ஆதாமுக்கு பாவத்தின் கிரியையினால் விழுந்ததனால் தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகினான். இங்கேயும் காயினுடைய பாவத்தின் கிரியையினால் இங்கே ஆபேலையும் இழந்தார். அதனால் எங்கே கேட்கிறார் என்றால், அங்கே நேரடியாக ஆதாம் இடத்தில் கேட்டார், இங்கே காயின் இடத்தில் கேட்கிறார், எங்கே? இங்கே பார்த்தீங்கன்னா, அதற்கு அவன், நான் அறியேன். இங்கே 2 வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, காயினிடத்தில், அங்கே ஆதாம் இடத்தில் கேட்கிறான், நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை புசித்தாயோ என்று. அங்கே ஆதாம் என்ன சொல்கிறார், நீர் எனக்கு கொடுத்த ஸ்ரீயானவள், அவள் கொடுத்தால் நான் புசித்தேன். சத்தியம் சத்தியத்தின்படி வெளிப்பட்டது, ஒரு பாவமும் இல்லை, பொய் என்பது அங்கே இல்லை. ஆனால் இங்கே என்ன வெளிப்படுகிறது பாருங்க, மாமிசத்தின் கிரியையில். அதற்கு காயின், அவனை நான் அறியேன், பொய், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ? என்னவென்றால், அப்பொழுதும் அவனை மன்னிப்பதற்கு தேவன் ஆயத்தமாக தான் இருந்தார். நான் அறியாமல் செய்துவிட்டேன் என்று அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராதா? ஆனாலும் உலகத்துடைய கிரிகை, அவனுடைய பிதா யார் என்றால் பொய்யின் பிதா, பாவத்தில் இருந்தனால இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு பேர பொய்யின் பிதா. அப்படி இருக்கும்போது அவனை அண்டிக் கொண்டவர்களுக்கு என்ன கிரிகள் வெளிப்படும் என்றால் பொய் தான். சரி, இப்போ 10வது வசனம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆபேலுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஏனென்றால் ஜீவன், இரத்தம் ஜீவனாக இருக்குது. இந்த ஜீவன் தான்
இதே வெளிப்பாடு தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 25 வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இங்கே ரத்தம் என்னவாக இருக்குன்னா ஜீவனாக இருக்குது. இப்போது பரலோக தேவனை நோக்கி கூப்பிட்டது ஜீவன். ஆபேலுடைய ஜீவன் தேவனிடத்தில் தனக்கு இழைக்கப்பட்ட காரியத்தை குறித்து தேவனோடு இடைப்படும்போது தான் இப்போ நேசித்த தேவன் இருவரையும் இழந்தார். காயினையும் இழந்தார், ஆதாமையும் இழந்தார், அடுத்து ஆபேலையும் இழந்தார். இங்கே கிரியைகள் அப்படியே இரண்டாக பிரிந்தது. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால், மாமிசத்தின் காரியத்தின்படி அவள் வஞ்சிக்கப்பட்டுட்டா, அதே காரியத்தின்படி காயின் பிறப்பிக்கப்பட்டது. ஏனென்றால் ஏவாள் சொல்கிற வார்த்தையின்படி கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். சரி, அப்போது ஆதாம் என்ன காரியமாக சொல்கிறார் என்று இனி வரும் நாட்களில் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இதை குறித்து வெளிப்பாடு. ஏனென்றால் அன்று தொடங்கின காரியம்தான் வெளிச்சம் இருள், வெளிச்சத்தின் கிரிகைகள் இருளின் கிரிகைகள். இது கிரியாக வெளிப்பட்ட காரியங்கள் இதிலிருந்து தான் இப்போ பாவத்தின் கிரிகைகள், சத்தியத்தின் கிரிகைகள் உள்ளான காரியம். சரி, இந்த நாளில் ஆவியானவர் வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன்.